டே 5 ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 5 டேஸில் நம்மளுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 97.2 kgயில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 93.3. ஸோ எந்த ஒரு டயட் எடுத்தாலும் இது சாத்தியமே கிடையாது. நானும் என்னென்னமோ டயட்லாம் வந்து எடுத்திருக்கேன். 93.3 கிட்டத்தட்ட வந்து 3.9 kg அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுவும் வித்தின் 5 டேஸில். இந்த டயட் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நான் விட போகிறது கிடையாது, கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அடுத்த 5 டேஸ் கழிச்சு, அதாவது 10th டே வந்துட்டு நம்ம எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சாப்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ½ hour கழிச்சு நம்ம வந்து ஒரு டிடாக்ஸின் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் தான் வந்து எடுக்க போகிறேன். ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து பார்த்திங்கன்னா 20 ml வந்து எடுத்துக்கோங்க. அது 200 ml தண்ணியில் வந்து கலந்து கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் வந்து கலந்துக்கோங்க. ஸோ கலந்துட்டு வந்து குடிங்க. இது வந்து குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா நல்லா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் வந்து பார்த்திங்கன்னா குறையும். இதை குடிச்சிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ½ hourலேருந்து 1 hour வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். வாக்கிங் போயிட்டு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம வந்து புது டயட்டை வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சத்து குறைபாடால் வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ வீக்லி ஒரு தடவை இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே டைம் நம்ம உடம்புக்கு வந்து தேவையான சத்துக்களும் வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறது க்ரீன் ஸ்மூத்தி. ஸோ க்ரீன் ஸ்மூத்தி செய்கிறதுக்கு வந்து இங்கே எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பெரிய துண்டு வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 புதினா இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து 3லேருந்து 4 வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒருத்தவங்களுக்கான அளவு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நெல்லிக்காயையும் கட் பண்ணி துண்டுகளாக சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பசலைக்கீரை வந்து எடுத்திருக்கேன். பேலியோவில் சாப்பிடக்கூடாத கீரைகள்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரை. அதை தவிர நீங்கள் மீதி எந்த கீரை ஒன்றா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை, இது கூட வந்து கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா வந்துட்டு மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து க்ரீன் ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்டாக இருக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இதை எடுத்தால் போதும். டெஃபினட்டாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நண்டு ஃப்ரை தாங்க வந்து செய்ய போகிறேன். பேலியோவில் வந்து நண்டு இறால்லாம் எடுத்துக்கலாம்னா டெஃபினட்டாக வந்து வீக்லி ஒரு 2-3 தடவையாவது எடுத்துக்கலாங்க. ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு வெறும் நண்டு ஃப்ரையோடு தாங்க நான் விட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நண்டே வந்து நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது கூட வந்து எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் நான் வந்து இன்றைக்கி செய்யலை. நண்டுக்கு தேவையான வெங்காயம்லாம் வந்து இங்கே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ kg வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குலுக்கி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம நண்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் வந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு பொருள்லாம் வந்து சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு, கல்பாசி வந்து போட்டிருக்கேன். ஸோ இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுதியும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரும். சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யுங்க. ஏற்கனவே வந்து நண்டில் சேர்த்ததுனால இதில் நான் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த நண்டை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நண்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு ½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த நண்டு நல்லா வேகட்டும்.
ஸோ நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்படி கலர் மாறி இருந்ததுன்னா நண்டு வந்து நம்மளுக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட வந்துட்டு 2 முந்திரி பருப்பும் சோம்பும் வச்சு அரைச்ச விழுது தான் இது. ஸோ இது சேர்த்து நல்லா வந்து வற்றி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கரம் மசாலா வந்து ஹோம்மேட் கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து நல்லா வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான நண்டு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இது மதியம் லஞ்சுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபில்லிங்காக இருந்ததுங்க. டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு மட்டுமே ரொம்ப ஃபில்லிங்காக தான் இருக்கும். தேவைப்பட்டதுன்னா ஆம்லேட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நைட் வந்து இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டின்னர் தாங்க. இன்றைக்கி நண்டு வந்து ஏற்கனவே இருக்குன்றதுனால நான் வந்துட்டு ஆம்லேட் மட்டும் செய்ய போகிறேன், சீஸ் ஆம்லேட். ஸோ அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பீசஸ் வந்துட்டு குடமிளகா வந்து சேர்த்துக்கிறேன். 2 முட்டை வந்து சாப்பர்லேயே வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா சாப் பண்ணிக்கலாம். வெங்காயம், குடமிளகா அதெல்லாம் நல்லா வந்து கட் ஆகிடும். அதே மாதிரி இந்த முட்டையும் வந்து நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். இது கூடயே வந்து நம்ம ரெடி பண்ண நண்டு கிரேவி கூட வந்து கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் அப்படியே தான் ப்ளைனாக வந்து போட்டுக்கிறேன். முட்டை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் சீஸை வந்து வச்சிடலாம் மேலே. ஸோ வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு அந்த ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். வேணும்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு நைட்டு சூப்பரான டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு 2 நண்டு பீஸ் வச்சுட்டு இந்த முட்டை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா வந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது கூட வந்துட்டு நான் பூண்டு ஊறுகாவும் வந்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. டெஃபினட்டாக இந்த ரெசிபீஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய லைக்கில் தான் வந்துட்டு எனக்கு மோட்டிவேஷன் ஆகி நான் ரெகுலராக வந்து வீடியோ கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.